வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேகேஆரை வேறு லெவலில் வந்துட்டு படுபயங்கரமாக வீழ்த்தினதுக்கப்புறமா கேப்டன் ஹர்திக் பாண்டியா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்ததே இந்த வின் எங்களுக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வின்னாக தான் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோம் மேட்ச்சு. ஹோமில் வின் பண்ணியிருக்கோம். IPL 2025 ஹோம் மேட்ச்சில் வின் பண்ணி அந்த இடத்துல எங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் தான். ஒரு குரூப்பாக நாங்கள் இன்றைக்கி வேறு லெவலில் விளாண்டோம். அது இன்னுமே எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. பேட்டிங் பவுலிங்னு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸை எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் சோப்பலாக இருந்தாலும் அது அந்தளவுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கல. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேயிங் 11க்குள்ளே புதுசாக ஒருத்தவங்கள டெபு கொடுத்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் தான். ஏன்னா தொடர்ந்து 2 மேட்சை தோற்றுருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு வின்காக தேடிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய லெவலில் சேலஞ்சான விஷயமா இருக்கும். பட் அஸ்வினி குமார் வேறு லெவலில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. டீம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேயர்ஸையும் நல்லா ஒரு ஷார்ட் பண்ணி அந்த இடத்துல யாரெல்லாம் பேக் பண்ணணும், யாரெல்லாம் எந்த மாதிரி இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது தான் இப்போதைக்கு எங்களுடைய மூவாக இருக்குது. அதுதான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். அப்போ தான் எண்டில் அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைமில் பேஸ்ட் ஆன் பிச் கண்டிஷன்ஸ் நம்மளோட பிளேயர்ஸை ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதில் இப்போ நாங்கள் எடுத்த 2 வெற்றிகள் அப்படிங்கிறது இங்கே வேறு லெவலில் இருக்குது. 2 பிளேயர்ஸை யூஸ் பண்ணி அவங்க எங்கெங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எம்ஐயோட ஸ்கவுட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போய் வேறு லெவலில் பிளேயர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. யங் பிளேயர்ஸ் உண்மையாகவே இப்போ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எம்ஐயோட ஸ்கவுட்ஸ்க்கு உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லணும். ப்ராக்டிஸ் கேம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லேட் ஸ்விங், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல கிரிப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்டிக்கு இங்கே அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே தெரிஞ்சுது. அதனால தான் அஸ்வினி குமாரை இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிறதுனால அவருடைய ரசலோட விக்கெட்டெல்லாம் எடுக்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ரசலோட விக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குரூஷியலான விக்கெட். ஏன்னா இந்த மாதிரி எண்ட் ஓவர்ஸ் அப்படின்னு வரும்போதும் சீக்கிரமாக விக்கெட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ரசல் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பார். பட் ஆனால் இன்றைக்கி அவரை நாங்கள் செட்டில் ஆக விடலை. அது ஒரு பெரிய விஷயம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குவின் டி காக் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் கேமுக்குள்ளே வரதுக்கு முக்கியமாக இருந்தது. ஏன்னா குவின் டி காக் வான்கடையை பற்றி எல்லாமே தெரியும். அவரோட விக்கெட் ஒரு கீயாக இருந்தது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எப்போவுமே எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இப்போ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஹையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது டீமும் கண்டிப்பாக எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் ஒரு பெரிய விஷயமாக தான் இந்த இடத்துல கருதப்படும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வின் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான வின். இதை யார் மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் பாயிண்ட்லாம் பண்ணிட முடியாது. நாங்கள் ஜாலியாக ஃபஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்கோம். வேறு லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா பேசினார். உண்மையாகவே எஃபெக்டிவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.